என்னால முடியாது என்று இறைவன் சொல்ல பார்வதிக்கு கோபம் வந்து விட்டது. சாமி நீங்க இப்போ கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன், நீ பகவானும் கொடுக்காவிட்டா ஏய் பார்வதியா நான் கொடுப்பேன், என் கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டா சாமி கொடுக்காவிட்டா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அங்கே பார்வதி சொன்ன போது கோபம் கொண்ட சிவபெருமான் என்னையே எதிர்த்து பேசியதால அடியாய் பார்வதி என் வார்த்தையை மீறி நீ ஏந்தும் குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டாய். என்னால முடியாதுன்னு சொல்லி உன்னால முடியும்னு சொல்லுதிய, நீயே இருவேர்களுக்கும் பிள்ளையா பிறக்கணும் போ. மாரியாக பிறந்து மாநிலத்தை ஆள வேண்டும், காளியாக பிறந்து கலி உலகை ஆள வேண்டும், முத்தார் அம்மனாக பிறந்து மூ உலகை ஆள வேண்டும், வாழ வந்த அம்மனா பிறந்து வையகத்தை ஆளணும் போ பார்வதி அப்படின்னு ஆண்டவன் சாபத்தை கொடுத்து விட்டார். இவர் கோவப்பட அவர் கோவப்பட கடைசியில பார்வதி பிள்ளையா பிறக்கணும்னு ஆண்டவன் சாபத்தை கொடுக்க இப்பந்தான் பார்வதி பார்த்தா, ஆண்டவா ஒரு பெண்ணாகப்பட்டவள் சக்தி, நான் ஒரு பாம்பின் வயசுல எந்த ஒரு சக்தியும் தெய்வமும் கருவுச்சு பிறக்குமானா அது தெய்வம் கிடையாது, அதற்கு சட்டமும் இல்லை. அப்படி கருவுச்சு பிறந்து அறுவரவே கொடுத்தா தானே ஆண்டவன் மூலமா வர வாங்கினா தானே அது தெய்வத்துக்கு சமம். அப்படி இருக்கும் போது நான் பெண்ணாகப்பட்டவா சக்தி கருவுச்சு நான் பிறக்க மாட்டேன், அதுக்கு சட்டம் இல்லையே, நான் எப்படி பிறக்க? இதுவரைக்கும் கருவுக்கு பிறந்த சரித்திரமே கிடையாது. கிடையாது கிடையாது. முருகன் எடுத்துக்கோங்க, பகவானுடைய நெற்றி கண்ணில் பிறந்து அப்படியே அங்க நெற்றி கண்ணில் பிறந்தாரு, சரவண பையில போய் பிறந்தாரு. அதே மாதிரி வைரவசாமி எடுத்துக்கோங்க, கருவுக்கு பிறந்தாரா? கிடையாது. வண்டுமலையில போய் பிறந்தார். அப்படித்தான் ஒரு சாமியும் அப்போது அப்போது அவதாரமாகும். கருவுக்கு பிறந்த சரித்திரமே கிடையாது. கிடையாது கிடையாது. அப்போ அப்படியாகவே நாம் பார்வதி கருவுச்சு பிறப்பதற்கு சட்டம் கிடையாது. ஆண்டவா நீர் எனக்கு வாச்சவரம் தந்தா நான் முதலையா போய் பிறக்க. அப்பந்தான் சிவன் சொல்லுகின்றார், நீ போய் பிள்ளையா பிறக்க வேண்டாம் பார்வதி, கைலாசத்தில இருந்து 8 அமிர்த கலசங்களை வரவழைத்து அமிர்தம் என்னும் கலசத்தையே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள், 48 நாள் ஒரு மண்டலங்கள், இரு பேர்களையும் நீ பூஜை செய்து வர சொல்லு. அப்படி பூஜை செய்து வரும்போது உன்னுடைய 1008 சொரூபத்திலே அரசுரூபத்தை எடுத்து 48 நாளைக்குள்ள நீ கருவுருவா சனித்து கை குழந்தையா பிறந்துக்கோ போ அப்படின்னு ஆண்டவன் வரம் கொடுத்தார். வரம் கொடுத்த பொழுது பார்வதா தேவி என்ன செய்கின்றார்? நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்கலாம். முட்டையிடும் வரத்தை கொடுத்தவையானா ராஜநாகமானது 48ஆம் நாளையில் தன்னை மறந்து அதை கொத்தி குடித்தாலும் குடித்துவிடும், இது வழக்கம். அதனால நம்ம முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தா நம்ம கொடுத்த வரத்துக்கே புண்ணியம் இல்லாம போயிரும். அதனாலதான் ஆண்டவன் கலசம் என்னும் வரங்களை கொடுத்தார். என்று 8 கலசங்களையும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் கொடுக்க நாகராஜா நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்திலே வரங்களையும் வாங்கி கொண்டு மேல வாசல் தன்னதில 8 கலசத்தையும் அடுக்குவாரா, வட்டமாக அடுக்கியல்லோ அவர் உடலதைத்தான் சுத்துவாரா, படத்தை
8 நல்ல கலசத்தில 8 கலசத்தில அங்க யாரெல்லாம் பிறக்க போற சாமி 8 நல்ல கலசத்தில யாரெல்லாம் பிறக்க போறா இந்த பேரூரணி நகர
கொட்டார கரையதில குமரி பகவதிய வாசலில என் கங்கையாத்து தண்ணிக்குள்ள என் கன்னி பெண்ணா வந்த வேளா இவ வைகையாத்து தண்ணிக்குள்ள வயசு பெண்ணா வந்த வேளா என் சித்தாத்து தண்ணிக்குள்ள சின்ன பெண்ணா வந்த வேளா என் பாலாத்து தண்ணிக்குள்ள என் பேருரணி காத்தவளா இந்த வாழ வந்த அம்பிகையா தாய அம்பிகையா இவ பார்வதியா வந்த வேளா உனக்கு கொட்டு மேல முழக்கத்தோடு குலவ போட்டு வாரால என் வில்லோடு முரசோடு தாய வாழ வந்தம்மா இப்ப விளையாடி வாரால தாயே அட்டைகாலி 8 பேர் அட்டைகாலி 8 பேர் அவனரித்த வேளையில வாழ வந்தால் அம்பிகையா அம்பிகையா ஈஸ்வரி தாயான நாகம்மா காளியம்மா மாரியம்மா கட்டழகி முத்தாரம்மா அம்பிகையா பிறந்த போல் அம்பிகையா பிறந்த போல் என்ன என்ன பிறக்குதான் தாயே நாகங்கோட பிடிக்க நல்ல பம்பு தாளாட்ட பூவ வந்து குலவ போல் புள்ள நரி தாளாட்ட பாம்பிருந்து தாளாட்ட பாம்பிருந்து தாளாட்ட உனக்கு பக்தனெல்லாம் குலவை போல் ஏ அம்மா வந்து பிறந்த போல் வேம்பு வந்து பிறந்திடுமா வாழ வந்தால் அம்பிகைக்கு பேருரணி காத்தவளா பேருரணி மக்களைத்தான் வாழ வைத்த தெய்வமை வாழ வந்தால் அம்பிகை வேம்பு வந்து பிறந்திடும் விஜயநகர் வட்டணத்தில் வேம்பு பிறந்த போல் விளையாட வெண்பிறந்த வேம்புலையும் விருப்பு தாய் விளையாட்ட யாரது வேப்பிலைய கையிலெடுப்பார் வேப்பிலைய கையிலெடு வேண்டிய மக்களுக்கு வரம் கொடுப்பார் ஏ வாழ வந்தம்மா ஏ சூலம் வந்து பிறந்திடுமா சுந்தரனார் வேடையில் சூலம் வந்து பிறந்த போல் சூழ்ச்சி செய்ய பெண் பிறந்த சூலத்தில விருப்பு சூழ்ச்சிகளை யார் அறிவார் சூலத்தகையில் எடுப்பார் சூலத்தகையில் தாயி சொல்லி வரம் தான் கொடுப்பார் ஏ கப்பலையும் பிறந்திடுமா கப்பலையும் பிறந்திடும் கண்ணாரோட உலகது கப்பரையும் பிறந்த போல் கண்ணந்தங்க நான் பிறந்தான் பேருரணி காத்தவளா பேரு வச்ச தெய்வம் அம்மா வாழ வந்தால் அம்பிகை வாழ வைக்கும் தெய்வம் அம்மா வாழ வந்த அம்பிகையா கப்பரையில் கொழுவிருப்பான் கண்மலரை யாரறி கப்பரைய கையிலெடுப்பான் கப்பரைய கையிலெடுப்பு கண்ட மக்களுக்கு ஏ சூலம் வந்து பிறந்திடுமா சொர்க்கேசன் தேவிக்கு பெரம்பு வந்து பிறந்திடும் பிச்சாண்டி சன்னதி பெரம்பு வந்து பிறந்தவோ பெண்கொடியாதான் பிறர் பெரம்புல குழுவிருப்பான் கிருபைகளை யாரறி பெரம்பு
உடுக்க பிறந்திடுமா உத்திராட்ச பூமியில உடுக்கை வந்து பிறந்த போது உண்மைக்கு நீ சொல்வதற்கு உத்தமையா பெண் பிறந்தார் உடுக்கில கொலுவிருப்பான் உண்மைகளை யார் அறிவான் உடுக்க கையில் எடுப்பான் வாழ வந்த அம்பிகை ஊரு மக்களுக்கு வரம் கொடுப்பான் பம்பை வந்து பிறந்திடுமா பேருரணி காத்தவளா வாழ வந்த அம்பிகை பளிங்குமா மண்டபத்தில் பம்பை வந்து பிறந்த போல் பெண் கொடியாதான் வாழ வந்த அம்பிகை பம்பையிலும் கொழுவிருப்பான் உன் பவுச யார் அறிவான் பம்பைய கையில் எடுப்பான் பம்பைய பார்த்த மக்களுக்கு வரம் கொடுப்பான் அவ கிருப செய்ய பெண் அவ கரகத்திலும் கொலுவிரு கேட்ட மக்களுக்கு வரம் கொடு அவ கரகமல தலையில் வைப்பான் கரகமல தலையில் வைப்பான் அவ கியாதி வச்சு வாராள அவதாரம் செய்த போது அவளுக்கு ஏற்ற 16 ஆயுதங்களும் பூமியில் இப்படி பிறந்ததாம். அம்மா ஒவ்வொரு ஆயுதத்தையும் கையில் எடுத்தானா என்னைக்கு உக்கிரமா இருக்க மாட்டா. வேம்பை கையில் எடுப்பா, வேண்டிய மக்களுக்கு வைரம் கொடுப்பா. வரம் கொடுத்து என் தாயாகப்பட்ட வாழ வந்த அம்மா பேரூரணி காத்தவள், வந்த மக்களை வாழ வைப்பவள். பேரூரணி மக்களை எல்லாம் வாழ வச்சதுனாலதான் அவளுக்கு வாழ வந்த அம்மான்னு பேரு. சும்மா பேர் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்பேற்பட்ட தனித்துவம் பெற்ற என் தாயான இந்த வாழ வந்த அம்மா ஆளாக்கப்பட்டவள். அம்மா வந்து பிறந்த போது அகில உலகத்திலே நாகம் குடபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட, பூவை வந்து குலவை போட குள்ள நரிகள் எல்லாம் தாளாட்ட, பாம்பிருந்து தாளாட்ட பக்தர்கள் எல்லாம் குலவை போட, குலவை போட அவங்கவங்க அக்கறையா பழக்கம் மட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி போட? அப்படி சொல்லுவாங்க அண்ணாச்சி. எல்லாத்தையும் குலவை போட தெரியும். நீங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்க குலவை போட சொல்லி. அதாவது ஒரு கோயிலுக்கு வந்தாலும் போதாது, சாமியை கும்பிட்டாலும் போதாது, நேமுதம் வச்சாலும் போதாது. என்னமோ 6 பேர் இருந்து வில்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் ஒத்தையிலே இருந்து மாவளக்கு எடுக்கும் நினைக்க கூடாது. நீ திங்க பிறந்தவங்கள, அப்போ ஒத்தையிலே இருந்து மாவளக்கு எடுக்கும் சாமியை கும்பிட்டோம் போனோம் இருக்க கூடாது. அந்த வில்லுப்பாட்டுல யார் கதையை படிக்காங்க? அந்த தாய் எதுக்கு வந்திருக்கா, அவ எப்படி பிறந்தா, எதனால அவளை நம்ம வச்சு கும்பிடுதோம், அவளை எப்படி கும்பிட்டா எப்படி பூசை பலிதமாகும் அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கணும்.
அதாவது தியானம் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும். சாமியை கும்பிடும் போது கண்ணை திறந்துதான் சாமியை கும்பிடணும். எதுக்காக திறந்து கும்பிடணும்? ஏன் திறந்து கும்பிடணும்னா காரணம் நம்ம கடவுளை கும்பிடும் போது கண்ணை மூடி கும்பிட்டோம்னா சரி சாமி வரம் கொடுக்கும் போது நினைக்குமா, என்ன நினைக்கும்? இவ இப்பவுமே இப்படி கண்மூடித்தனமா இருக்கா, இவளுக்கு வரத்தை கொடுத்தா என்ன பழுமாற போறா அப்படின்னு பக்கத்துல கண்ணை முடிச்சு அவளை பார்த்து வரம் கேட்டு கும்பிடுதாங்க பாரு, அவங்க கையில கொண்டு கொடுத்துட்டு போயிருவாங்களாம். அதனால சாமியை பார்த்து கண்ணை திறந்து தாயை மனசார நினைச்சு பக்தியோடு பணிந்து பயந்து சாமியை கும்பிடணுமா. இந்த வருஷம் வந்திருக்கேன், அடுத்த வருஷம் வரும்போது சரி எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்கணும். இந்த வயசுக்கு மேலயா? எனக்கா? என் மகளுக்கு. ஓ மகளுக்கா? உடனே நீ தானே சொன்ன எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு. நாங்க என்ன நினைக்க முடியும்? ஒருவேளை கிழக்கு மீது நான் தேர ஒருவேளை கிழக்கு கூட அக்காளுக்கு எதுவும் கேட்கிறோம்னு நினைச்சு அப்படிதான் நினைக்க வேண்டியது. இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் பாலகிக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமானவர்கள் பணம் கொடுத்தார்கள், ஆனால் பேரை சொல்லவில்லை. பெருந்தன்மை குணம் படைத்த அருமை அன்னார் அவர்கள் நாமளுக்கு முதலாகவே இந்த கூட்டத்திலே 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பணம் இருக்கு எல்லார்கிட்டையும், காசு இருக்கு எல்லார்கிட்டையும், காசு பணம் எல்லார்கிட்டையும் இருந்தாலும் கொடுக்கணும்னு ஒரு குணம் இருந்தா தானே கொடுக்க முடியும். ரூபாய் கையில இருந்தாலும் நம்மள மாதிரி தொழிலாளி கொடுக்கணும் ஒரு மனசு இருக்கணும். இங்க உள்ள ஆள்கிட்ட ரூபாய் இல்லாமலா இருக்கு, எல்லா ஆள்கிட்டையும் ரூபாய் இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, எல்லார்கிட்டையும் காசு பணம் இருக்கு, கொடுக்கணும் மனசு வரணும்ல. பணத்தை வந்து 3 விதத்துல செலவழிக்கணும். எப்படி எப்படி எப்படி? இப்படி பெரிய ஆலயங்களுக்கு நன்கொடை கொடுக்கணும். கொடுக்கணும். கட்டடம் கட்டுறாங்கன்னு சொன்னா ஆமா மண்டபம் போடுவாங்க, 10,000 வச்சுக்கோங்க 20,000 வச்சுக்கோங்கன்னு கோயிலுக்கு கொடுக்கணும். கொடுக்கணும். அதே மாதிரி பண்டாரம் பரதேசி ஏழைகளுக்கு ஒன்ன மாதிரி ஆட்களுக்கு. ஆமா இதானே பண்டாரம் பரதேசின்னு. அதாவது கோயில திருச்செந்தூர்ல இருப்பாங்க, பவனாசத்துல இருப்பாங்க, பெரிய பெரிய ஆலயத்துல இருப்பாங்க. ஆமா அவங்களுக்கும் தர்மம் செய்யணும். செய்யணும். அது போக சரி இன்னும் மிச்சம் மீதி இருந்தா என்ன செய்யணும்? சரக்கு அடிச்சவங்களுக்கு ரூபா கொடுக்கக்கூடாது, அவனுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நம்மள மாதிரி பாடி பாடி வரக்கூடிய சரி புலவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரூபா கொடுக்கலாம். நம்மள மாதிரி புலவர்கள் கொடுக்கலாம், நம்ம மனசு இருந்தா கொடுக்கலாம். அதுக்காக நாங்க கேட்கல, அதெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சரி இப்படி தர்மம் செய்தா தான் அந்த தர்மத்துக்கு ஒரு புண்ணியம் உண்டு. புண்ணியம் உண்டு. ஆமா உங்க மாதிரி கோட்டை அடிக்க ஆளுக்கு கோட்டை அடிக்க 50 ரூபா கொடுக்க முடியுமா? எவ்வளவு நாள் ஆகுது? 6 மாசம் ஆச்சு. எல்லோரிடத்திலும் மனம் இருந்தாலும் கொடுக்கணும்னு ஒரு குணம் இருந்தா தானே, நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி, ஒரு ஆளுக்கு செய்யணும்னு மனசு இருந்தா தான் செய்ய முடியும். சும்மா ஒண்ணும் பணத்தை எடுத்தும் கொடுத்தோம்னு முடிக்க முடியாது. ஆனாலும் நாமளுக்கு கொடுக்கும் குணம் படைத்து அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று நாமல் வில்லி செய்யவே அன்பு பாராட்டி 101 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வ சீமான்கள் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு இந்த வாழ வந்த அம்மனருளா எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், சாமி வளர வேண்டும், அவர்கள் மலை முருகா அருளாலே சாமி எந்த முகம் போனாலும் என்றும் தங்க முகமா வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வோடு என்றும் குறை வச்ச செல்வத்தோடு வாழ வந்த அம்மா அருளாலே அவர்கள் குடும்பம் எல்லாம் என்று வாழையடி வாழையா வளர வேண்டும். அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமானவர்கள் வாழ வந்த அம்மனுடைய அருளாலே எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி செய்யும் தொழில்கள் எல்லாம் இன்னும் சிறப்பு வச்சு வாழ வந்த அம்மன் அருளாலே வாழையடி வாழையா வளர வேண்டும் என்று அம்மனை என்றைக்கும் வணங்குகிறோம் ஐயா. சாமி தனனை தன்னை தன்னோ தனனை தன்னோ தானை தனனை தன்னோ தானை தந்தானை தானை தன்னோ தனனை
பேரு வச்ச தெய்வம் அம்மா என் பொல்லாத அம்பிகையா என் சிங்க முக வாகனத்திலே தாய வாகனத்தில் சீறிக்கொண்டு வாராள் தாய மக்களை வாழ வைத்தா நீ பேருரணிய காப்பவளா வாழ வந்தாள் அம்மாளுக்கு கஜமுக வாகனமா கடவுளோட பாக்கியமா யாழி முக வாகனமா தாய வாகனமா உனக்கு இறைவனோட பாக்கியமா உனக்கு கொடி போட்டா கொடிய இருக்கும் கொடிய சாம வேலையில நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் என் வண்டிக்கார வைரவ சாமி வைரம் வரும் முன்னடக்க தாய முன்னடக்க என் வாராளே வாழ வந்தம்மா அவள் ஆடி வருகிற வேளையில ஓரா நல்ல கிரகம் அம்மா ஓடி வாரும் பொற்கிற இரண்டா நல்ல கிரகம் அம்மா இருந்தால் பொற்கிற மூணா நல்ல கிரகம் அம்மா முத்து வைத்த பொற்கிற நாலா நல்ல உனக்கு கிரகம் அம்மா தொட்ட கதை குறைகள் பாட குறைகள் பாட தொட்ட கதை குறைகள் பாட குறைகள் பாட தொந்தி கணபதி அருள் புரி அருள் புரிவ சொன்ன கதை குறைகள் பாட குறைகள் பாட ஆடி சொற்கேசா வரம் தரும் வரம் தருவ நான் எடுத்த சீல இசைகள் பாட இசைகள் பாட நாங்கள் இசைகள் பாட இசை மகளே அருள் புரி அருள் புரிவ தாயே இசை மகளே அருள் புரி அருள் புரிவ ஆதி நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் அந்த நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கு 8 நல்ல கலசத்தில ஆட்டக்காளியாக அவதரித்தார் அம்மா வந்து பிறந்த போது பார்த்தாலே நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 8 கலசத்திலே அட்டக்காளியர்களாகவே வந்து அவதாரம் செய்த பொழுது அப்படி அவதரித்த பொழுது நாகராஜனும் நாகக்கண்ணியும் குழந்தைகள் 8 பேரையும் கண்டார்கள் 8 பேரும் இருக்கும் அழகை கண்டார் அடேங்கப்பா ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தோமே ஒரு குழந்தைக்கு தவம் இருந்த நாமளுக்கு 8 குழந்தைகளா அப்படின்னு இறைவனை எண்ணி ஆனந்த சந்தோஷப்பட்டார்கள்
இந்த பொன்னான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அன்பளிப்பு செய்த அருமை செல்வச்சி மாட்டி அது என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரியின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தை பரிசாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக அருமை தாத்தா ஒருவர் அவர்கள் நாமளுக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று நாமல் வெள்ளிசையை பாராட்டி 101 லட்சத்தை நாமளுக்கு பரிசாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு பரிசளித்த செல்வ சீமான்கள் எல்லாம் அம்மன் அருளாலே எப்படி வாழணும் தெரியுமா? சாமி ஈசன் பகவானோட அருளா, ஈசன் பகவானோட அருளா, அருளா ஏக கையிலை போல் அவர் ஒன்று 10 நல்ல 100 உயரவே கையிலை செய்யும் தொழில்கள் எல்லாம் நிறுத்தி செழித்து ஓங்கி வாழ ஆள் போல இளைத அருகுது போல் வேர்கள் மூங்கி போல பண்ணை பண்ணைகள் என்று முசியாமல் ஆள் போல் இலைதளத்த அருகுது போல் வேர்கள் ஒன்றி மூங்கில் போல் பண்ணை கட்டி அருமை அன்னார் அவர்கள் குடும்பம் எல்லாம் சகோதரியின் குடும்பம் எல்லாம் என்றைக்கும் மூங்கில் போல் பண்ணை கட்டி முசியாமல் வாழ வேண்டும் என்று என் அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது நாகராஜனும் நாகக்கண்ணியும் வந்து பிறக்க பார்த்தா நாகக்கண்ணி நாமல் இருப்பது ஒரு பாம்பின் வடிவம், நாமளுக்கு பிறந்த குழந்தைகளோ ஒரு தெய்வத்தின் அம்சம். ஆனா சக்தியாகப்பட்டவள் அப்படி ஒரு வரத்தை கொடுக்கல. நாங்க தான் நாகமும் இல்லாம மனிதனும் இல்லாம பிறந்துட்டோம். அம்மாயே பார்வதி அம்மா, எங்களுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய அழகை போலவே எங்களுக்கு பிள்ளையா கொடுக்கணும்னு இவங்க ஏற்கனவே வரம் கேட்டாங்க. வரத்தை கொடுக்கும் போது இந்த வார்த்தையை கேட்டதுனால பார்வதியும் தந்தேவன்னு சொல்லித்தான் இவ 8 பேர் இப்படி பிறக்க நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக பெற்றெடுத்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு எப்படி வளர்த்து வருகின்றார்கள். அவ வாரி மகா கையில் எடுத்தாள், வாரி மகா கையில் எடுத்து வாய் நிறைய முத்தமிட்டாள், சேர்த்து மகா கையில் எடுத்து செவிட்டோடு முத்தமிட்டாள். அவ கோரி மல்ல கையில் எடுத்து கையில் எடுத்து கோடி லட்சம் அழகாக அவளை அரண்மனைக்கு கொண்டு வந்து நாமளே ஒரு மானிட பெண்ணா பிறந்தா தாய் அமிர்தம் கொடுக்கலாம், தன் குழந்தைகளை வளர்க்கலாம். நாமளும் ஒரு நாக வடிவங்களாக இருப்பதனால இந்த வடிவங்களை விட்டு வேறு ஒரு வடிவங்களை நாமல் எடுக்க வேண்டும். வேறு வடிவங்களை எடுக்கணும்னா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது.
நம்ம இருப்பது ஒரு நாகம். நாகமானது அப்படி இருக்கும் போது நம்மளுடைய குழந்தைக்கு நம்ம மனிதனா மாற முடியுமா? என்ன செய்ய முடியும்? கை இருக்கா, கால் இருக்கா? இல்லையே, நம்மளே வயத்தால பேசிட்டு இருக்கோம். வயத்தால போகுதா? ஆமா, அப்ப 2 மாத்திரை வாங்கி போடு, அந்த வயத்தால இல்ல. இல்லைன்னா 2 போராட்டத்தை வாங்கி சாப்பிடு. வடிவேல் சொன்ன மாதிரி தார் உருட்டி வயிற்றுல போட்டு முடிஞ்சிடும். அப்படியா? தார் உருண்டை. தார் உருண்டையா? ஆமா, அழைச்சிடும். அந்த வயத்தால இல்ல, அதாவது நாகமானது வயத்தால ஊந்து போய்கிட்டு இருக்கு. ஓ, பிறந்த நாள்ல இருந்து வயித்தால போய்கிட்டு இருக்கு ஊந்து. ஆமா ஆமா, சரி. அப்படி அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் நாமளுக்கு ஆமா, மானிட பெண்ணா இருந்தா தாய் அமிர்தம் கொடுக்கலாமே, கொடுக்கலாமே. குழந்தைகளுக்கு நாமல் உணவு கொடுக்க வேண்டுமானால் வேண்டுமானால் தாய் அமிர்தத்திற்கு பதிலாக சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து ஆமையா குழந்தைகளுக்கு நாமல் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று வேண்டுமே. அவர் 10 நல்ல கடல் கடந்து காடு நல்ல மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்தல்ல கொம்பு தேனை கொண்டு வந்து குழந்தையர்க்கு ஊட்டுவாரா, ஊட்டி வெல்ல வளர்த்துவாரா, உடம்பு எல்லாம் நெய் ஊறுக தேய்ச்சி வெல்ல வளர்த்துவார், தேகமெல்லாம் நெய் ஊறுக நாளை ஒரு வேலையுமா நலமோடு வளர்த்துவார், பொழுது ஒரு வண்ணமும் புகழோடு வளர்த்துவார், சீரோடும் சிறப்போன் செல்வமாக அப்ப வளர்த்து வரும் நாளையே அட்டகாளி 8 பேர் இந்த வாழ வந்த அம்பிகையா அவ கோர நல்ல தலையல அம்மா குங்குமுக பட்டல செக்க நல்ல சிவப்பன செந்தூர வங்கி நல்ல தலையல வாடாமல்லி எம்மா வாடாமல்லி அவ வங்கி நல்ல தலையலை வாடாமல்லி அம்பிகையா வாழவன் பொழுதுக்கு ஒப்பீட பொன்வண்டுக்கு சரியிட நிலவுக்கு ஒப்பிடலாம் நீல வண்டுக்கு தான் சரியிடலாம் நிலவுக்கு ஒப்பிடலாம் அம்மாள நீல வண்டுக்கு சரியிடலாம், ஆமையா பொழுதுக்கு ஒப்பிடலாம் வாழ வந்தால பொன் வண்டுக்கு ஒப்பிடலாம். ஆமா, அவ செக்க சிவப்பழகி செந்தூர பொட்டழகி ஒட்டழகி வங்கி தலையழகி அம்மா வாடாமல்லி பொட்டழகி ஆமா, போற தலையழகி குங்குமுக பொட்டழகி ஒட்டழகி அவ அழகுன்னா அழகு ஐயா 1000 நாவு படைத்த ஆதி சேஷனாலும் சொல்ல முடியாத அம்மா அப்படி ஒரு அழகு. அடேங்கப்பா, அப்படி ஒரு அழகு நிறைந்த பெண்ணாக வாழ வந்த அம்மா வந்து பிறக்க பிறக்க நாகராஜனும் நாகக்கண்ணியும் இப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. வரக்கூடாது. எத்தனையோ வருடத்திற்கு பிறகுலாம் நம்ம இப்பேற்பட்ட பிள்ளைய பார்த்திருக்கோம். ஆமா, அப்படி என்று ஆனந்த சந்தோஷப்பட்டு ஆமையா மனமெல்லாம் மட்டில்லாம் மகிழ்ச்சி கொண்டு ஆமா, பெற்றெடுத்த பிள்ளையவே சீரும் சிறப்புமாகவே வளர்த்து வந்தார்கள். ஆமா, நாகலோக பட்டணத்துல பூரா நாகம் வந்து குமிஞ்சிருச்சு. எதுக்கு? ஆமா, பாக்கிறதுக்கு, குழந்தைய பாக்கிறதுக்கு. ஓ, குழந்தைய பாக்கிறதுக்கு. ஆமா, கரெக்ட். நம்ம வந்த உடனே அதுகளுக்கு பூரா பாலும் பழமும் ஊத்தி வச்சு நம்ம வந்த பாம்பெல்லாம் குடிச்சிட்டு அது வாட்டுக்கு போகுது. அப்படியா? ஆமா, சரிதான். நாகலோக பட்டணத்துல நாகம் தானே இருக்கும். நாகம் தானே இருக்கும்.
என்ன இருக்கும்? நாகராஜனும் நாகக்கண்ணியும் இப்படி குழந்தைகளை சிறப்பாகவே வளர்த்து வரும்போது ஆதிவள்ளி கைலாச வாசலில் சக்தி உமா பார்வதி பார்த்தார். நாமல் படைத்த நாமல் தங்கைமார்கள் 8 பேர்களையும் நம்ம தானே படைச்சிருக்கோம் இந்த உலகத்துல. சக்தியின் அவதாரத்தில் வந்து பிறந்தவா இந்த வாழ வந்த அம்மா. இப்பேறுபட்ட 8 பேர்களையும் இறைவனுக்கு நம்ம சக்தியின் மகிமை என்னன்னு இவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவன் போய் சாபத்தை கொடுத்துட்டார் நீயே பிறக்கணும்னு. ஆனாலும் பார்வதியின் சக்தி பெண்ணின் மகிமை என்னவென்று சிவனுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு கைலாசம் ஓடி வந்தா கடவுளை அழைத்தா. ஆண்டவா பரம்பொருள உங்களை பிரிந்து நான் 41 நாள் ஒரு மண்டலங்கள் முடிந்து போய்விட்டது. ஏன்னா பார்வதிலாம் போய் அவதாரமா செய்திருக்கா. அந்த பிரிந்திருந்த களைப்பை தீர்ப்பதற்கு நம்ம ஒரு சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடணும். பிரபு வயசாகி போச்சுல ஐயா. பிறகு தடுமாடி கீழே விழுந்தன்னு வைகி அப்புறம் 108 தான் உன்னை தூக்கிட்டு போனோம். அதுக்கு தான் சின்ன விளையாட்டு விளையாடுவோம்னு சொன்னேன். சின்ன பிள்ளையா இருக்கும் போது நானும் எங்க அத்தம்மாவளும் மண்ணை வச்சு வீடு கட்டி விளையாடுவோம். ஆமா சின்ன பிள்ளை இல்ல. எங்க அத்தம்மா எனக்கு அப்போ ஒரு 8 வயசு இருக்கும். எங்க அத்தம்மாவுக்கு 7 வயசு இருக்கும். ஒரு வயசு வித்தியாசம். ஆமா மண்ணை வச்சு வீடு கட்டி விளையாடுவோம். அப்படி விளையாடும் போது எங்க அத்தம்மா எனக்கு சிரட்டையில மண்ணை கரைச்சி தோசை சுட்டு தருவா. அப்ப ஈரமண் அள்ளி தின்றுக்க. ஆமா நான் தோசையில அந்த மண்ணை தோசைய லவக்குன்னு தின்னேன். அப்படியே கொஞ்ச நாள் விளையாண்டு இருந்தோமா திடீர்னு எனக்கு வீங்கி போச்சு. வயறு கொட்டாம்பட்டி மாதிரி இருக்கும். மூஞ்சி வீங்கி போச்சு. மண்ணள்ளி தின்னா வயறு வீங்கும் மூஞ்சி வீங்கும். மண்ணு தின்னா அப்புறம் மூஞ்சி தானே வீங்கும். பிறகு அதுல இருந்து அந்த விளையாட்டு வேண்டாம்னு விட்டுட்டோம். ஆனா அம்மா என்ன விளையாட்டு விளையாட்டுதா? என்ன விளையாட்டு? பார்வதிக்கு பகவானுக்கு களைப்பை தீர்க்கணுமானா ஒரு சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடணும். என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஒரு நல்ல விளையாட்டை சொல்லு. களச்சிக்கல் விளையாடுவோமா? களச்சிக்கல் விளையாடலாம். அது 5 ஆள்லாம் வேணும். 5 பேர் இருந்தா தான் விளையாடலாம். 5 கல் இருக்கணும். 5-6 பேர் இருந்தா தான் விளையாட நல்லா இருக்கும். அது வேற விளையாட்டுடா. பிறகு அது வந்து தொட்டுப்பிடிச்சு விளையாடுறது. அது தொட்டு பிடிச்சு விளையாடலாம். களச்சிக்கல் விளையாடணும்னா 5 பேர் இருந்து நீ தோத்தானா அவ விளையாடணும். அவ தோத்தானா அவ விளையாடுவா. அப்படி சுத்தி சுத்தி வந்தா தானே விளையாட்டுனா ஒத்தையிலே இருந்து நீ களச்சிக்கல் விளையாண்டுருவியோ? சரி அந்த விளையாட்டு விளையாடலாமா? அது வேண்டாம். விளையாட்டு விளையாடலாமான்னு கேட்டேன். அது வேண்டாம். அது வேண்டாம்னு சொன்னா தட்டாங்கல் விளையாடுவோமா? கல்லு இல்ல பாத்துக்கோ. 4 செங்கலை கொண்டு வா நான் தூக்கி போட்டதே நீ பிடி. என் தலையில போடுறதுக்கு நிக்கிய. செங்கல் எங்க நோய்ட்டாடா? செங்கல் தானே. செங்கல் இங்க ஒரு சிமெண்ட் செங்கல் 4 செங்கல் கடந்து. ஒரு விளையாட்டு விளையாடுவோம். சரி என்ன விளையாட்டு தெரியுமா? சடுகுடு விளையாடுமா? சடுகுடு விளையாடுற அளவுக்கு நம்ம தகுதி இல்ல, தெம்பு இல்ல உடம்புல. ஏன் தெம்பு இல்ல? வயசாகி போச்சுடா. நீ தின்னுட்டு பேசு. அரசிக்கிட்டு தானே இருக்கு. என்ன தெம்பு இல்ல? ஆமா ஒண்ணு பேசிட்டு திங்கணும் இல்லனா தின்னுட்டு பேசணும். விக்கி கிக்கி சரசல் அடிக்க போகுது. ஒத்தையிலையா திங்கிய? கபடி விளையாட்டு சரிப்பட்டு வராது. விடிய பிடிக்காது வயித்துல. கபடி விளையாட்டுனா அந்தந்த பிராயத்துல விளையாடுறதுதான் கபடி விளையாட்டு. கபடி விளையாடலாம்னு சொன்னா ஓடி பிடிக்க மனசுல உடம்புல தெம்பு வேணும். கீழே விழுந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. 4 மாவு கட்டு தான் போடணும். எதை விளையாடணுமோ விளையாடக்கூடிய வயசுல விளையாண்டுறணும். சரி 50 வயசு ஆன பிறகு நம்ம கபடி விளையாட முடியுமா? முடியாது. ஆசைப்படக்கூடாது. எதை எப்பப்ப செய்யணுமோ அப்ப செஞ்சு முடிச்சிடணும். அதனால இந்த விளையாட்டெல்லாம் நம்மளால விளையாட முடியாது. ஆண்டவனும் பார்வதியும் அன்றாடம் விளையாடக்கூடிய விளையாட்டு சொக்கட்டங்கால் மண்டபத்தில் 2 பேரும் சோவிவரத்தி விளையாடுவார்கள். சோவிவரத்தி சொக்கட்டங்கால் ஆட வேணும் என்று ஆண்டவனும் பார்வதியும் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோவி விளையாடுவார். சோவி விளையாடும் போது ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனை பார்த்தால ஆண்டவனை பார்வதி முகத்தை பார்க்கா. இந்த ஆண்டவங்கிட்ட நம்ம எப்படி இவ 8 பேரும் படைத்ததை சொல்லலாம்? பகவானுக்கு தெரியும் பார்வதி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல. காரியம் என்ன இருக்கு? அப்ப இந்த பார்வதி நம்ம படைச்ச மகிமையை நாதன் சிவபெருமானுக்கு தெரியப்படுத்தணும். அப்படியானால் நாம எப்படி சொல்லலாம்? நேரடியா சொன்னா ஆண்டவன் நம்மள ஒரு மாதிரி நினைப்பாரு. காட்டை கட்டி மலையை கட்டி சொன்னாதான் ஆண்டவன் நம்ம மேல கொஞ்சம் அவர் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம்.
நம்ம தங்கச்சிய பார்த்திருக்காரா பார்க்கலையா அவள மனசுல என்னமா வச்சிருக்காரு அப்படி என்று ஆதிவரா சக்தியானவள் ஆண்டவனை அழைத்து என்ன கேட்டா தெரியுமா ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே இதனால இதுவரைக்கும் என்னை போல அழகு பெண்ணை இவ்வுலகில் பார்த்ததுண்டோ படியளக்க போகும்போது பார்வதி அழக போ பாவானும் கண்டதுண்டோ சக்தியின் அழகை போ சங்கரனும் பார்த்ததுண்டோ கோமதி அழக போல கோமதி அழக போல சாமி கோலயத்தில் பார்த்ததுண்டோ ஏடியம்மா பார்வதியே ஈரேலு உலகமெல்லாம் இறையளக்க போகும்போது ஆண்டவா உலகமெல்லாம் நீங்க படியிழக்க போறீங்க படியிழக்க போகும்போது என்னை போல் அழகு பெண்ணை எங்கேயாவது நீர் பார்த்திருக்கீரா பார்வதி எனக்கு படியிழப்பது வேலையா இல்லை மக்களின் அழகை பார்ப்பது வேலையா நாளைக்கு வர சண்டையே பார்வதி இன்னைக்கே இழுப்பான்னா எல்லா பெண்கள் மனசுலயும் இருக்கக்கூடிய எண்ணம் தானே நம்ம புருஷன் நம்ம சேலை நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா நம்ம பொங்குத சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா அதாவது பெண் மனசு வந்து பூ போன்றது பெண் மனசை போட்டு ரொம்ப கசக்கூடாது கொண்டாட்டிய சந்தோஷமா வைக்கணும் எப்படி வச்சுக்கலாம் பழைய சேலை கட்டியிருந்தாலும் எப்படி இந்த சேலை உனக்கு அநியாயத்துக்கு அழகா இருக்கு அப்படிங்கணும் அநியாயத்துக்கு அழகா இருக்கு அப்படிங்கணும் பரவாயில்ல குழம்பு சுமாரதான் இப்போ சாம்பார் நீ பிழைச்சுக்கிடுவ தாத்தா ஆமா எப்படி நீ வைக்க குழம்பு சாம்பார் அவ்வளவு ருசியா இருக்கு சாம்பார் வச்சிருப்பா பாரு கோயில்ல மஞ்சப்பால் வச்சாலும் ரெண்டு வேப்பில மிதக்கும் அவ சாம்பார் வச்சானா தண்ணி தான் தெரியும் மஞ்சள் கலர்ல குழம்பு சாம்பார் வச்சா சூப்பரா இருக்கு சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல உன் கைப்பக்கம் நல்லா இருக்கட்டி கூட ஒரு ஆப்பைய போடு நான் சாப்பிடுதான் நஞ்சு தின்ன மாதிரி தின்றணும் அப்படி சாப்பிட்டு அப்ப சந்தோஷப்படுவா பிறகு அதுக்கடுத்து அடிக்கடி மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்கி கொடுக்கணும் நல்லா சாப்பிடத்தான் அவளுக்கு சாப்பிடத்தான் மல்லிகைப்பூ கொண்டு வரப்பா அல்வா சாப்பிடுவா பூ போட்டு ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும் வாரத்துல ஒருக்கா ஒரு படத்தை கூட்டு போகணும் ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு என்ன வேணும் வாங்கிக்க அப்படின்னு நல்ல அன்பா பாசமா வச்சுக்கிட்டு அவளை என்னைக்குமே நம்மள தூர போட மாட்டா அப்படி வாங்கி அடிக்கடி வாங்கி கொடுத்தோம்னா நம்ம கேட்க நேரம் இல்லைன்னு சொல்லாம தருவா சாப்பாடு காபி டீ வயிறு பசுனா சொல்லுவேன் வீட்டுக்கார்ட்ட போய் கேள்வி விவரமா சொல்லுவா வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படி எல்லா காரியங்களும் பண்ணணும் அப்படி வாங்கி கொடுத்தாதான் நம்மள மறக்க மாட்டா எப்ப நம்ம கணவர் வீட்டுக்கு வருவாரு நமக்கு என்ன வாங்கிட்டு வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா அதை விட்டு எரிஞ்சு பேசினா அவ என்ன செய்வா பாவம் மம்பள மனசு கண்ணி எப்ப பார்த்தாலும் செல்லு செல்லுன்னு நாய் விழுந்த மாதிரி விழுந்தா இருந்தாலும் ஒளிஞ்சா என்ன அவ அப்படித்தான் நினைப்பா பாவி வீட்டுக்கு வந்துருவானோ எதுக்கு சாயந்தரம் வந்துருவானோ வீட்டுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பா. ஆமா அப்ப இந்த பார்வதி அத மாதிரி ஆண்டவன் நம்மள ஒரு வார்த்தை அழகுன்னு சொல்ல மாட்டாரா இல்ல நம்ம தங்கச்சி எதுவும் ஆசைப்பட்டாரா இல்ல அவ மேல எதுவும் பார்த்திருப்பாரா எதுவும் நினைச்சிருப்பாரா அப்படின்னு ஆண்டவன் மனசுல இருக்கிறது என்னன்னு தெரிந்து கொள்ளத்தான் இந்த பார்வதி இந்த வார்த்தையை கேட்கா அப்ப சிவன் சொல்லுகின்றார் நான் உலகமெல்லாம் படியிழக்க போனேன் பார்வதி இதனால் இதுவரைக்கும் ஒன்ன மாதிரி அழகு பெண்ணு உலகத்துல இல்லேன்னு நான் நினைச்சேன் ஆனா இப்போது சிலது காலமா நான் படியிழக்க போறேன் வாரேன் நாகலோக வழியாத்தான் நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படி நான் சென்று வரும்போது உன்னை காட்டிலும் அழகு பெண்களை உடையவன் கண்டேன் அம்மா அவ ஒருவர் அல்ல இருவர் அல்ல மூவேர்கள் அல்ல இல்லை 4 பேர்களும் அல்ல ஆக மொத்தம் 8 பேர் இருக்கா 8 பேர் இருக்கான்னா ஏ அப்பா சின்ன பிள்ளைதான் அவ அழகுக்கு கேட்கவா செய்யணும் உன்னை விட 2 மடங்கு அழகு நிறைந்த பெண்ணும் பார்வதி உன்னை விட 10 மடங்கு அழகு நிறைந்த பெண்ணு அவ எப்படி இருந்தா தெரியுமா அவ பெண்ணு காணா பெண்ணழகி வாழ வந்தால் அம்பிகையா அவளுடைய அழக இந்த வையகத்தில் பார்த்ததில்லை அவ பெண்ணு காணா பெண்ணழகி மேடை கொண்ட மயிலழகி
முகத்தினோட அவ முகத்தினோட போல் அம்மாளுடைய கூந்தல் முடியலகு சடையா அம்மாளுக்கு. ஏ அப்பா, ஒரு பாகமும் ஒரு முழமும் அரைச்சான்னு மிச்சமும் இருந்துச்சான். ஒரு பாகம்னா எவ்வளவு? நீ நீட்டு பாப்போம். ஒரு பாகம் இவ்வளவு இல்ல தாத்தா, இவ்வளவுதான் ஒரு பாகம். பிறகு ஒரு பாகம் ஒரு முழம் அரைச்சானு மிச்சமும் அம்மாளுக்கு முடி. என்ன எவ்வளவு செலவாகும்னா வீட்டை பெருக்கவே வேண்டாம், முடிய வச்சே தூத்து கொண்டு போயிருவா. பிறகு அந்த கை நிலத்துக்கு இருந்தா தான் போதுமே. இப்ப உள்ளவங்களுக்கு நடக்க முடியாது. காலையில குளிச்சு முடிச்ச உடனே ஒரு சிடுகொடி கையில வச்சுக்கிட்டு தெருவுல வந்து தெருவுக்கு வருவாளோ, இப்படி 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 அந்த முடியை சிடுக்கு எடுத்துக்கிட்டு ஆமா உள்ள வருவாளோ வெளியே போவாளோ. அந்த முடி காயணும் ஐயா, அதுக்கு அவ அங்கிட்ட இங்கிட்ட லாந்துனான்னு வை, கூந்தல் காஞ்சிரும். நான் நினைச்சுக்கிடுவேன் நீ குறுக்க போனா அவன் கண்ணுல ஒரு குத்து. ஆமா நான் நினைச்சுக்கிடுவேன். எப்படி நீ அரை அடி வச்சு இந்த அளப்பு அளப்பதிய உனக்கு ஒரு முழம் 1.5 முழம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நிலைமை? கையில பிடிக்க முடியாது. இப்ப கையில பிடிச்சோம்னா கையில வந்துருது முடி. அவ ஒட்டு முடி வச்சலாம் கட்டி இருக்கா. அவர் அப்படித்தான் வீட்டுக்காரியை நம்பி ஏமாந்து போனவர். அதுக்கு தான் இவ்வளவு வேசடையா பேசுறாரு. வேற ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சது வீட்டுக்கு கீழ வீட்டுக்காரிக்கு சண்டை வந்துச்சு. கீழ வீட்டுக்காரியை மொட்டை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு மேல உட்காந்துருக்கா. நான் விளக்கு பிடிக்க போறோம்ட்டு இவ்வளவு வேற ஒண்ணும் பிடிக்க முடியல அப்படின்னு முடிய பிடிச்சு இழுத்தேன். ஒத்துன்னு போய் கீழே மல்லாக்க போய் விழுந்துட்டேன். ஒட்டு முடி போப்ல உன்னைய போய் காப்பாத்த அந்த மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு முடிய தூக்கி தூர போட்டவர் தான் அன்னைக்கு. அண்ணன் முடிய பார்த்ததுல இருந்தே ஒரு கோபம். அவளும் அதுக்கு பிறகு வைக்கதை விட்டுட்டா. இல்லைன்னா உண்மை தெரியவே செய்யாது. சண்டை வர போய் தெரிஞ்சு போச்சு. நல்லதுலயும் கெட்டதுலயும் ஒரு நல்லது பத்தியா. ஆனா என் தாயாகப்பட்ட வாழ வந்த அம்மாளுக்கு ஒரு பாகமும் ஒரு முழமும் அரைச்சானு மிச்சமும் இருந்துச்சான். இப்ப நம்மளுக்கு ஓடி வளர்ந்துருக்கு ஒரு சாணு முடி. அதை தேய்ச்சி கழுவ 2 சீயக்காய் பொடி. அவர் சொன்ன மாதிரி காத்தாடியில காயாத 4 தெருவை சுத்தி 4 பேர் வீட்லயும் உள்ள பழக்கத்தை கேட்டு இன்னொரு வீட்டுல போய் சொல்லி அவ வீட்டுல ஒரு சண்டையை இழுத்து அதுக்கு பிறகு வீடு வந்து சேர்ந்தாலாம் அந்த முடி காயுது. ஒரு வியாபாரியும் விட மாட்டோம். அண்ணாச்சியோ என்ன வெள்ளப்பூடா விக்கிய வாங்குறதா இருந்தாலும் விலைய கேட்கணும். அவ டைம் பாஸுக்கு அவரை கூப்பிட்டு பேசு. 100 ரூபாய்க்கு 2 கிலோ, 100 ரூபாய்க்கு 1 கிலோ இல்ல அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க.